வெல்கம் டு மை சேனல். இப்போ வந்து யாரை பற்றி பேச போகிறேன்னா, கலைமதி அக்கா, கலைமதி ஷார்ட்ஸ், கலைமதி விலாக்ஸ் 2 சேனல் வச்சுருக்குறாங்க. அந்த அம்மையார் வந்து இப்போ வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்மளை பற்றி மறுபடியும் பேசிக்கிறாங்க. எப்படின்னா, அநாகரிகமாக தான் வாடா போடா மூஞ்சி காட்டுறா அதை காட்டுறா அப்படின்ட்டு வீடியோ போடுறாங்க. இப்பவும் சொல்கிறேங்க, உங்களை மாதிரி ஃபேமிலி காட்டி குழந்தை காட்டி வீடியோ போடுற பழக்கம் எனக்கு கிடையாது, போடவும் மாட்டேன். நீங்கள் சொல்லி என்ன போடுறது? மூஞ்சி காட்டி வீடியோ போடுறேன்னா கண்டிப்பாக ஒரு கருத்தால் வீடியோ போடுவேன். ஆனால் அவங்கள மாதிரி வந்து வெட்டியாக வந்து வீட்டுக்குள்ளே பாத்திரம் கழுவுறதுமே அப்புறம் சட்டை பிடிக்கிற வீடியோ எடுத்து போடுற பழக்கம் எனக்கும் இல்லை. அதே மாதிரி மறுபடியும் வந்து அநாகரிகமாக பேசாதீங்க. நீங்கள் ஒரு பெண், மற்றவங்களுக்கு முன்னோடியே இருக்கணும். அதை விட்டு போட்டு வாடா ஓடா நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற, அந்த கம்பெனி எடுத்து வீடியோ போடுறா, மூஞ்சி காட்டி வீடியோ போடுறா அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்கிறதுக்கு தான் கம்பெனி இருக்குது. அதை விட்டு போட்டு உங்களை மாதிரி வந்து வெட்டியாக வீடியோ எடுக்கிறதுக்கு அந்த கம்பெனி முதலாளி ஒத்துக்குவானா? ஒத்துக்க மாட்டாங்க. கொஞ்சம் நேர்கோட்டில் சிந்திச்சு பேசுங்க. எதை பேசினா வந்து அநாகரிகமாக பேசுறதை விட்டுங்க. ஒரு பெண், அதாவது அவ்வளோ கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு கமெண்ட் வந்து ஒரு பெண்ணெல்லாம் வந்து பேசக்கூடாது. அதையும் வந்து சிந்திங்க, புரிஞ்சுதா? சும்மா வாய் இருக்குன்ட்டு அதை நான் திருப்பி பேசுகிறது 2 செகண்ட் கூட ஆகாது. நான் வந்து கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுக்குற ஆள். அதனால தான் வந்து நான் ஒரு கமெண்ட்டுக்கு உங்களுக்கு ரிப்ளை கொடுக்கல, புரிஞ்சுதா? உங்கள் கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை கொடுத்து என்னோடய தரத்தை தாழ்த்திக்க விரும்பலை. நீங்கள் போட்டுக்கிற கமெண்ட்டை நீங்களே படித்து பாருங்கள். ஒரு அநாகரிகமாக பேசுகிறது ஃபஸ்ட்டு நிறுத்துங்க. அதை விட்டு போட்டு உங்களை மாதிரி வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு ஒரு வீடியோ, சண்டை பிடிக்கிற ஒரு வீடியோ, அப்புறம் சாப்பாட்டில் சண்டை ஒரு வீடியோ, இந்த வெட்டியாக வீடியோ போடுற பழக்கம் எனக்கு இல்லை. நான் போனேன்னா கொஞ்சம் செலவு பண்ணி ஒரு பக்கம் போனால் செலவு பண்ணி வீடியோ போட்டதான் என் ஆஃபீஸு. அது விட்டு போட்டு நாங்கள் இங்கே சம்பாதிக்கல. உண்மையாக சொல்கிறேன், மக்களோட சப்ஸ்கிரைபரோட பணத்தில் தான் உங்கள் யூடியூப் வருமானம். அப்புறம் என்னை பற்றி வீடியோ போட்டு திங்கிறியே. ஆமாம், அவங்கள பற்றி வீடியோ போட்டு நாளைக்கு வந்து இனோவா ஷோரூமில் போய் கார் எடுக்க போகிறேன். ஏம்மா, அதாவது நாகரிகத்தோடு ஃபஸ்ட்டு வந்து பேசி பழகுங்க. அதை விட்டு போட்டு எங்களை பற்றி வீடியோ போடுறேன், வளர்ந்தவர் யூடியூப் சேனலு. அதாவது நீங்கள் உங்கள் வீடியோவெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ அதில் இருக்குது? ஒன்றும் இல்லை. கருத்து வீடியோ, சண்டை பிடிக்கிற வீடியோ. நான் வந்து இப்போவும் சொல்கிறேன் அக்கா, உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் பேசிகிட்டு இருக்கிறேன். அதாவது அன்ரெஸ்பெக்டாக பேசுறது 2 செகண்ட் ஆகும். அது அந்த பழக்கம் எனக்கு என்றைக்குமே இல்லை. கொஞ்சம் வந்து வார்த்தையை வந்து கொஞ்சம் தெளிவாக விடுங்க. வாடா போடா அவனே இவனே என்ன பிறப்பு. அதாவது ஒரு பெண்ணாக இருந்துட்டு இப்படி வந்து கொச்சத்தனமாக பேசுகிறது ஃபஸ்ட்டு வலைதளத்தில் நிறுத்துங்க. எனக்கு இந்த யூடியூப் சேனல்னா இன்னொரு யூடியூப் சேனல் உங்களை மாதிரி வந்து ஒரே யூடியூப் சேனலில் போய் உட்காந்துட்டு குடும்ப சண்டை பிடிக்கிறதுமே அதை காணோம் இதை காணோம் இப்படி வீடியோ எடுக்கிற வழக்கம் எனக்கு கிடையாது. இருந்தாலும் வந்து வருமானம் வந்து கொட்டுது. சும்மா இருந்துட்டு வெட்டியாக இருந்துட்டு அம்மா வீட்டில் இருந்துட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு கொட்டுது. அப்புறம் வருமானத்தை பற்றி நீங்கள பேசாது. நாங்கள்லாம் உழைச்சி சாப்பிட்றோம். உங்களை மாதிரி வந்து வெட்டியாக வந்து வீடியோ போட்டு சாப்பிடல. கொஞ்சம் சிந்திச்சுங்க, நேர்கோட்டில் வந்து பேசுங்க. அநாகரிகமாக பேசுறது நிறுத்துங்க. இப்போ நான் இந்த வீடியோ போட்டிருக்க மாட்டேங்க. நீங்கள் என்னை பற்றி சொன்னனால தான் இந்த வீடியோவே நான் போட்டேன். இல்லைன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ போட்டிருக்க மாட்டேங்க. நான் அப்போவே இதை விட்டுட்டேன். மறுபடியும் நீங்கள் சும்மா கமெண்ட் பண்ணி வீடியோ போட்டு நீங்கள் இப்போ பப்ளிசிட்டி ஆகலான்னு பார்க்காது. உங்களை பற்றி பெருமையை நீங்களே பேசாதீங்க. அடுத்தவங்க தான் உங்களை பற்றி பெருமையாக பேசணும். என்னை பற்றி நம்மளை பற்றி நாமளே பெருமையாக என்றைக்குமே பேசக்கூடாது. நேர்கோட்டில் சிந்திச்சு வீடியோ போடுங்க. அதை விட்டு போட்டு அங்கே ரிப்போர்ட் பண்ணலாம், இங்கே ரிப்போர்ட் பண்ணுங்க. யூடியூப்பில் தான் ரிப்போர்ட் பண்ணுவேன். நான் திருப்பி மெயில் பண்ணுறேங்க. ஒன்றும் பிரச்சனை. அதுக்கு விளக்கம் கொடுக்குறது நான் தயாராகிறேன். அப்புறம் தமிழ் டாக்கீஸ்னு ஒரு சேனல், அதை போய் பாருங்கள். அந்த சேனலில் வந்து யார் பற்றி என்ன பேசுகிறா, சாட்டை டிவி பாருங்கள், பேட்டை டிவி பாருங்கள், மாரிதாஸ் சேனல் பாருங்கள். அதை விட்டு போட்டு சும்மா உங்களை பற்றி பேசக்கூடாதுன்னு என்ன நிர்பந்தம் யூடியூப்பில்?